ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி இறைவனிடம் கேட்போம். ஆண்டவரே, என்னோடு பேசும். இன்றைய நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிறேன், என்னோடு பேசும். அப்பா, உன்னை நாடி வந்திருக்கிறேன், என்னோடு பேசும். உமது வார்த்தைகளுக்காக ஏங்கி வந்திருக்கிறேன், என்னோடு பேசும். எனக்கான செய்தியை தாரும். எனது உள்ளத்திலே பதியுமாறு உமது வார்த்தைகளை தாரும். வாழ்வு தருகிற வார்த்தைகளை எனக்கு கொடு. என் வாழ்வை இன்னும் அர்த்தமுள்ள வாழ்வாக நான் வாழணும். இயேசுவுக்கான சிறந்த சாட்சிகளாக இந்த உலகத்தில் திகழணும். ஒளிருகிற மக்களாக, பிரகாசமுள்ள விளக்குகளாக நாங்கள் இந்த உலகத்திலே திகழ வேண்டும். எங்களோடு பேசும், எங்களுக்கு கற்றுத்தாரும், சொல்லிக் கொடும். உமது பிள்ளையாக உணர்ந்து நான் உமது அருகாமையில் வருகிறேன். எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார், அனைத்தையும் தெளிவாக்குவார். கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஞானத்தை கேட்கிற போது, ஆண்டவரை பற்றியதான சரியான புரிதலை கேட்கிற போது நிச்சயம் அவற்றை இறைவன் நமக்கு கொடுப்பார். அன்பு இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு எளிதான ஒரு கேள்விதான். ஒரு மனிதன் வலிமை பெற வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? யோசனை மட்டும் செய்து பதில் சொல்லணும்னு கட்டாயம் இல்லை. நீங்களும் நானும் வலிமை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? என்ன செய்தால் எனக்கு வலிமை கிட்டும்? இந்த உலகத்தில் வலிமை வாய்ந்த மனிதனாக நான் இருக்க நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். இறைவன் என்ன செய்தாரோ, அல்லது இறைவன் தன் பிள்ளைக்கு எதை கொடுத்தாரோ அது நமக்கும் கிடைக்கிற போது நாம் வலிமை பெறுவோம். சரிங்களா? சிந்திச்சு பார்ப்போம். ஒரு நிகழ்வு. ஒரு அம்மா தன் பிள்ளைய கூப்பிட்டு கையில் காசு கொடுத்து சந்தைக்கு போயிட்டு வான்னு அடைப்பு வைக்கிறாங்க. சின்ன பையன் சந்தைக்கு போகிறான். போகிற வழியில் அவனை விட பெரிய பையங்கள்லாம் நின்று அவனை கூப்பிட்டு அவனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவனை அடித்து அவன் கையில் இருக்கிற காசை பிடுங்கிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. அவன் அழுதுகிட்டே வரான். அம்மாட்ட அம்மா இப்படி நடந்துடுச்சுன்னு அழுதுகிட்டே சொல்கிறான். அம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் காசை கொடுத்து மறுபடியும் எகைன் போகிறான். திரும்பி போகிறான். மறுபடியும் அதே தான் நிகழ்வு நடக்கிறது. மறுபடியும் அடித்து துரத்தி விடுறாங்க. அழுது கொண்டே வருகிறான். 3வது முறையாக அம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் அதைத்தான் நான் உனக்கு சொல்கிறேன், திரும்பி போ, இந்தா காசு, தைரியமாக போகும்போது கையில் இந்த பெரம்பை எடுத்துகிட்டு போ. சரிங்களா? கையில் ஒரு பெரம்பை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இது ஒரு முதல் நிகழ்வு. சரிங்களா? என்ன புரியுதோ அதை மனதில் வச்சுக்கோங்க. 2வது ஒரு நிகழ்வு. நாம் சின்ன வயசில் தமிழ் இலக்கியங்களை படிச்சிருப்போம். ஒரு வீரத்தாய் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறத பற்றி ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஒரு வீரத்தாய் எப்படி இருப்பாள்? அரசன் அறிவிக்கிறான், போர் வருகிறது, வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் போருக்கு தயாராக இருங்கள், வாருங்கள் என சொல்லுகிற போது ஒரு பெண்மணி தன் வீட்டில் இருக்கிற தந்தையை முதல் நாள் போருக்கு அனுப்புகிறார். போன தந்தை உயிரோடு திரும்ப வரலை, இறந்து போயிடுறான். மறுநாளும் போர். சரிங்களா? அந்த பெண்மணி தன் வீட்டில் இருக்கிற கணவனை அனுப்புகிறான். கணவனும் போருக்கு போகிறான். 2வது நாள் போரிலே கணவனும் மரித்து போகிறான். 3வது நாள் போர் நடைபெறுகிறது. தன் வீட்டில் இருக்கிற தம்பியை அனுப்புகிறான். தம்பியும் போருக்கு போகிறான், இறந்து போகிறான். 4ஆம் நாளும் போர். வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை, சின்ன பையன் மாத்திரம்தான் இருக்கான். சரிங்களா? என்ன செய்வாள் அந்த தாய்? என்ன செய்திருப்பாள்? ஞாபகம் இருக்கா? அந்த பையனை அனுப்பி போராடையெல்லாம் போட்டு கையில் அம்பை கொடுத்து வேலை கொடுத்து போருக்கு போ. அவனும் போகிறான், அவனும் இறந்து போகிறான். சரி, கடைசி அந்த தாய் போய் பார்க்குறா, தன் பிள்ளை எங்காவது இருப்பானா தேடி பார்க்குறா. இறந்து கிடக்கிறான். ஆனால் நெஞ்சில் அம்பு வாங்கி இறந்து போயிருக்கான். சரி, புறமுதுகு காட்டாமல் இறந்து போனதை நினைத்து அந்த தாய் சந்தோஷப்பட்டதாக அந்த கதை நிறைவு அடையும். சரிங்களா? இப்போ யோசனை செய்து பார்ப்போம்.
நமது யதார்த்தமான கேள்வி, நான் வலிமை பெற வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? நான் வலிமை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? அப்படி ஒன்றும் இல்லை. இந்த வலிமை அப்படிங்கிற வார்த்தையில் முதல்ல இருக்கிற விஷயம் என்னது? வலி. சரிங்களா? அந்த வலியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் நிச்சயம் வலிமை எனக்கு கிட்டும். சரிங்க. என் வாழ்க்கையிலே வருகிற எல்லா வழிகளையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமானால், சரிங்களா, நான் வலிமை பெற்ற மனிதனாக மாறி விடுவேன். சரிங்களா? இப்போது இராணுவத்தில் பணி செய்ய போயிருக்கிற, சரி, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான் அந்த பையன். போன போது என்ன சொல்வான்னா, அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இராணுவ ப்ராக்டிஸ் எல்லாம் சாதாரணமாக இருக்குமா? பரேடெல்லாம் இல்லை. அதிகாலையில் எழுந்திரிச்சு, சரிங்களா, அவங்க மார்ச் பண்ணணும். சரிங்களா, அவ்வளோ சிரமத்தை கொடுப்பாங்க. ஓடணும், நடக்கணும், அது இதுன்னு 1000 ப்ராக்டிஸ் இருக்கும். நொந்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு வேதனை இருக்கும். அப்போ அந்த பையன் அப்பாவை கூப்பிட்றாப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா அப்போ என்ன சொல்லணும்? கிளம்பி வந்துடுறாச்சா, உனக்கு அது வேணாம் அப்படின்னா சொல்லணும்? இல்லை, என்ன சொல்லணும்? நீ இந்த வலியை ஏற்றுக்கோ. சரியா? இதெல்லாம் தான் உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றும். ஆகையினால இந்த வலிகளை பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிற ஒரு தந்தை தான் ஒரு நல்ல தந்தை. ஐயோ கஷ்டமா, வலிக்குதா, உனக்கு வலியெல்லாம் நீ தாங்க மாட்ட ராஜா, வந்துட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன்? நல்ல தகப்பனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. சரிங்களா? நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வலிகள் தான் நம்மளை மேம்படுத்தும். சரிங்களா? நாம் கூட வலியின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் பிரவேசிச்சிருக்கிறோம். சரிங்களா? வலிகள் இல்லாமல் யாரும் இல்லை. சரிங்களா? ஆக ஒவ்வொரு ஜீவராசியும் வழிகளை ஏற்றுக்கொண்டு தான் இந்த உலகத்தில் நுழைகிறது. சிந்திச்சு பார்ப்போம். இறைவன் வலியை கொடுத்தது நல்லதற்காக தான். சரி, அதை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கணும்னு கடவுள் நினைக்கிறார். சரி, குறிப்பாக தாம் பிள்ளைகள் வலிகளை கண்டு, வாழ்வில் வருகிற கஷ்டத்தை கண்டு, ஐயோ வலிக்குதே, ஐயோ நோகுதே, கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி அந்த வலிகளை நெகட்டிவாக பார்க்குறதும் வேண்டான்னு ஒதுக்குறதும் தவறு என்று இறைவன் நினைத்திருக்கிறார். சரி, அப்படி இருக்கிற போது அந்த இறைவன் அப்படிப்பட்ட தருணங்களே தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து, நான் உன்னோட இருக்கேன், தைரியமாக இரு, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நீ என்ன பண்ணு, ஃபேஸ் பண்ணு, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் தைரியமாக நீ அதை எதிர்கொள் என்று சொல்லுகிற ஒரு சிறந்த தந்தையாக இறைவன் இருப்பதை இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல் வாசகத்தை யோசனை செய்து பார்ப்போம். சரிங்க. முதல் வாசகம் ஆபிரகாமை குறித்ததாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு இறைவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? உன் வழி மரபை நான் எப்படி உருவாக்குவேன்? விண்மீன்களை போல பெருக செய்வேன். சரி, எனக்கு என்ன? ஓகே, கடல் மணலை போல விண்மீன்களை போல பெருக செய்வேன். அவருக்கு தேவை ஒரே ஒரு பையன்தான், இல்லைங்களா? எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரே ஒரு பையனை கொடுங்க போது சாமின்னு சொல்கிறவன்ட்டு கடவுள் சொல்கிறார், உனக்கு நான் வழிதோன்றல்களை உருவாக்குவேன், உன்னிலிருந்து உருவாக்குவேன். சாதாரணமாலாம் இல்லை, வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாரு, என்ன தெரியுது? விண்மீன் தெரியுது இல்லையா? அதை என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன். சரிங்களா? ஐயோ எனக்கு தேவை ஒரே ஒரு பிள்ளை தான். இல்லை, மணலை பாரு, கடல் மணலை போல உனக்கு நான் பிள்ளைகளை கொடுப்பேன். அவர்னால ஏற்றுக்க முடியும், நம்புகிறாரு. இருந்தாலும் நான் இதை எப்படி ஏற்றுக்கிறது? நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க இல்லையா, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்படி செய். முதல் வாசம் கவனிச்சிங்களா? என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரு? விலங்குகளை, சரிங்களா, விலங்குகளை அடித்து 3 வயதுக்குட்பட்ட விலங்குகளையெல்லாம் கொண்டு வந்து என்ன சொல்கிறாரு? காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுக்க சொல்கிறாரு. சரிங்களா? அந்த பலி பொருள்களை இறைவன் ஏற்றுக்கொண்டு, இதுதான் நான் உன்னோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. சரி, உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? ஒரு ஒப்பந்தம். சரிங்க, நாமெல்லாம் ஒப்பந்தம் போடுறோம் இல்லையா?
குறிப்பாக உறவுகளோட வேலை பார்க்கும்போது இன்னொருவரோட 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், ஒப்பந்தம் செய்து கொள்ளும். நீ இதை செய்யணும், நான் இதை செய்யணும். சரிங்களா? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட 2 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறோம். நீ இந்த வேலைகள்லாம் பாரு, நான் இந்த வேலைகள்லாம் பார்க்குறேன். ஒப்பந்தங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. சரிங்களா? ஆனால் இறைவன் ஏற்படுத்துகிற இந்த ஒப்பந்தம் என்பது ஒரு உடன்படிக்கையாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் நீ இதை செய்யலைன்னா நான் அதை செய்ய மாட்டேன், இதுதானே ஒப்பந்தம். சரிங்களா? இதை நீ செய்யணும், செஞ்சாதான் நான் இதை செய்வேன், நீ செய்யலைன்னா நான் இல்லை. சரிங்களா? நீ தவறுனா நானும் தவறுவேன், நீ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தால் நானும் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன், நீ என்னை ஏமாற்றிட்டேன்னா நானும் உன்னை ஏமாற்றுவேன். ஏன்னா நீ என்னை ஏமாற்றி நான் உன்னை ஏமாத்தலைன்னா அது சரியாக இருக்காது. ஆக நீ உண்மையாக நடந்துக்கிட்டால் நானும் உண்மையாக அப்படிங்கிறது ஒப்பந்தமாக இருக்கும். ஆனால் உடன்படிக்கை அப்படி அல்ல. நீங்கள் எனது பிள்ளைகளாக இருப்பீர்கள், நான் உங்களது கடவுளாக இருப்பேன். ஒருவேளை நீங்கள் அந்த வாக்குறுதியில் தவறுனாலும், சரிங்களா, கொடுத்த வாக்குறுதியை மீறினாலும், பிரமாணிக்கமாக இல்லாமல் போனாலும், நான் கொடுத்த வாக்குறுதியில் நான் என்ன மாட்டேன், மீற மாட்டேன், பிரமாணிக்கமாக இல்லாது போக மாட்டேன். என் வாக்கை நான் காப்பாற்றுவேன். கடவுள் உறுதியாக இருக்கார். அதற்காகத்தான் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார், உடன்படிக்கை செய்து கொள்ள. இப்படி பல பேரோடு, ஆபிரகாமோடு, சரிங்களா, மோசையோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கார். இஸ்ராயேல் மக்கள் அந்த உடன்படிக்கையை மாத்திரம்தான் தன்னிடம் வைத்து கொள்ளுகிறார்கள். உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிற 10 கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தூக்கி சென்றார்கள். உடன்படிக்கை பேழையை அவர்கள் மிகப்பெரிய விஷயமாக கருதினார்கள். அதில் தான் ஆண்டவர் பிரசனை இருக்கிறதா உணர்ந்தார். அப்போது கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் என்றால் எதற்காகனா, நான் உன்னோடு நல்ல உறவோடு இருக்கிறேன், கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றுற தெய்வமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. இதற்காக சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருகிற போது இன்னொரு விஷயம் தெளிவாக, அதே வாக்குறுதியை காப்பாற்ற கிறிஸ்து வழியாக ஒரு உடன்படிக்கையை இறைவன் செய்து கொள்கிறார். சரிங்க, அன்னைக்கு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்ய இந்த விலங்குகள் எல்லாம் தேவைப்பட்டது. ஆனால் அதே போல ஒரு இரத்த பலியை கொடுக்கறதுக்கு இறைவன் தனது பிள்ளையை ஒரு உடன்படிக்கையாக வச்சுக்கிறாரு. சரிங்களா? அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிற எதற்கானா நமக்காகத்தான். சரி, நமக்காக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த. அங்கே என்ன நடக்குது? சரிங்களா, யோசனை செய்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எந்த மலையிலே உருமாற்றம் பெற்றார்? தாபோர் மலையிலே. சரிங்களா? யார் 2 பேர் அவரோட பேசி கொண்டிருந்தாங்க? மோசேவும் எலியாவும் பேசிக்கொண்டு. ஏன் இவங்க 2 பேரும் பேசினாங்க? எதுக்காக வந்திருப்பாங்க? யோசனை செய்து பார்ப்போம். எதுக்காக வந்திருக்கணும்? ஒருத்தர் சட்டங்கள் கொடுத்தவர் மோசே, இன்னொருத்தர் இறைவாக்குகளை கொடுத்தவர் எலியா. இந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு எதை குறித்து பேசிட்டு இருந்தாங்க? அவருடைய பாடுகள் குறித்து அவர் பட போகிற கஷ்டத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, என்ன பேசியிருப்பாங்க தெரியலை, அதை குறித்து போடலை. ஆனால் நல்லா யோசனை செய்து பார்ப்போம். இந்த 2 மனுஷங்களும் இதே போல தங்களுடைய வாழ்க்கையில் 2 மலைகள் மீது ஏறி கடவுளது பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டவங்க. எலியா என்பவர் ஓரேபு என்கிற மலையில் அவர் என்ன பண்ணார்? கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளோடு பேசினார். மெல்லிய ஒரு இசையில, மெல்லிய ஒரு காற்றில் இறைவன் அவரை சந்தித்தான் பார்க்குறோம். அதே போல் மோசேவும் எந்த மலையில்? சீனாய் மலையில் ஆண்டவரை சந்திக்கிறார். இந்த 2 பேரும் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 பேரும் உயிருக்கு பயந்து ஓடி போனாங்க. தங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் பயம் வரும்போது, தன்னை கொன்று விடுவார்கள், அரசன் தன்னை கொன்று விடுவான் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு பயந்து ஓடி போன மனிதர்கள் தான் இந்த 2 பேர். ஒருத்தர் யாரு? எலியா. இன்னொருத்தர் யாரு? 2 பேரும் ஓடி போனாங்க. சரிங்களா? ஏன்னா அரசன் தன்னை கொல்ல தேடுகிறான், நான் என்ன பண்ணுறது, என்னை நான் மறைச்சிக்க விரும்புகிறேங்கும் போது இறைவன் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி அவர்களை திடப்படுத்தினார். சரிங்களா? ஆக அந்த 2 பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கு, கடவுள் அனுபவம். எப்போ? தனக்கு வந்த வலி வேதனையிலிருந்து விலகி ஓடிடலாம், இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம், ஐயோ இது கஷ்டமாக இருக்குது, ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு ஓடினா போதும்னு நினைக்கும் போது இறைவன் அவர்களை சந்தித்து திடப்படுத்தினார்.
பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தைரியமாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுன்னு சொன்னார். ஆக அந்த 2 மனிதர்களும் இங்கே வந்து தாபோர் மலையில் இயேசு கிறிஸ்து முன்னால் நின்று பேசுகிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், என்ன பேசியிருப்பாங்க? அங்கே பாருங்கள், பாடுகளை குறித்தான் பேசினாங்க. என்ன எப்படி பேசியிருப்பாங்க? நீங்களாக இருந்தால் என்ன பேசியிருப்பீங்க? தைரியம் படுத்திருப்பாங்க. என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? மோசே என்ன சொல்லியிருப்பார்? எலியா என்ன சொல்லியிருப்பார்? ஒரு கற்பனை பண்ணி சொல்லு. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு அனுபவம் இருந்துச்சா? சரிங்களா? சொல்லுங்க, லிட்டில் சொல்லுங்க, சும்மா எதுனாலும் சொல்லலாம். மோசே என்ன சொல்லியிருப்பார்? யா சாமி, எனக்கும் இது மாதிரியான பிரச்சனை இருக்கு. இப்போது நம்ம பிள்ளைங்க கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்து கூப்பிடுவாங்க, அம்மா இப்படி கஷ்டமாக இருக்குது, இவங்க என்னை திட்டுறாங்க, அவங்க என்னை அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? பாரு, இதெல்லாம் என்ன நடக்கிறது தான். சரியா? ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. இது நானும் அனுபவிச்சிருக்கேன், உனக்கும் வரும், நாளைக்கு உன் பிள்ளைக்கும் வரும். அதனால் இதெல்லாம் பார்த்து பயப்படாத, தைரியமாக ஃபேஸ் பண்ண சொல்லுவோமா இல்லைங்களா? இதைத்தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இயேசுநாதர் இப்போ ஒரு இக்கட்டில் இருக்கார். இக்கட்டுனா என்ன? ஒரு குழப்பத்தில் கூட இருக்கலாம். நான் பாடுகள் படணும்னு இருக்குது, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இந்த பாடுகள் நான் எப்படி சந்திக்கிறது, எதிர்கொள்கிறது, ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு புரியலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கும்போது ஆண்டவர் இந்த இருவரையும் அனுப்பி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி கொடுக்குறார். அவங்க தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. பாரு, இப்படியெல்லாம் இருந்துச்சு எங்கள் வாழ்க்கையில், இதெல்லாம் நாங்கள் தவறுனோம், ஆனாலும் எங்களோட நட்புறவு கொண்டு இருக்கிற, அன்புறவு கொண்டு இருக்கிற கடவுள் எங்களை திடப்படுத்தினார், நாங்கள் தைரியமாக சந்தித்தோம். சரிங்களா? எந்த நாட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த நாட்டுக்கே ஆண்டவர் என்ன பண்ணார்? மறுபடியும் அனுப்பி வச்சார். மோயிசன் எந்த நாட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தார்? எகிப்திலிருந்து. மறுபடியும் எங்கே ஆண்டவர் அனுப்புனார்? எகிப்துக்கு. எப்படி இது சாத்தியமா? யோசனை செய்து பாருங்க. எந்த ஊருக்கு தப்பிச்சு வரமோ அதே ஊருக்கு போன்னு சொல்லும்போது முடியாது, கஷ்டம், பயம். ஆனால் ஆண்டவர் அவரை திடப்படுத்தி தைரியசாலியாக மாற்றி மறுபடியும் அங்கே அனுப்பி அங்கே இருக்கிறவங்களை மீட்டுட்டு வர்றதுக்கு ஆண்டவர் அவர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். மோயிசன் சொல்லியிருப்பார், ஐயா சாமி, நான் இதே தப்பு தான் பண்ணேன், வலி வேதனை பயம்னு சொல்லி ஓடி ஒதுங்கிறதுக்காக அங்கிருந்து தப்பிச்சு வந்தேன், ஆண்டவர் என்னை பலப்படுத்தி திரும்ப அனுப்புனார். ஆகையினால நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், தைரியமாக இதை எதிர்கொள்ளுங்க. எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் இந்த சிலுவையை மாத்திரம் நீங்கள் விட்டுடாதீங்க. இந்த சிலுவை மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுக்கும். ஆகையினால இந்த சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த வலியை தாங்குவதற்கு தேவையான பலத்தை, உறுதியை அவர்களுக்கு, கிறிஸ்துவுக்கு அவங்க கொடுத்தாங்க. சரிங்களா? இதுதான் யதார்த்தமாக அந்த இடத்துல நடந்திருக்கணும். சரிங்களா? அப்போது அந்த செகண்ட் அவர் அதை புரிந்து கொண்ட பிறகாக, சரிங்களா, கிறிஸ்து அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகாக, வழி மாத்திரம்தான் எனக்கு வாழ்வு கொடுக்கும், வழி மாத்திரம்தான் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும், என்னை வலிமையாக்கக்கூடியது வழி மாத்திரம்தான் சொல்லி அதனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட பிறகாக என்ன நடக்குது? அவர் உருமாறுகிறார், அவர் ஜொலிக்கிறார். ஏன்னா உண்மை அவருக்குள்ளே வந்துடுச்சு, புரிதல் வந்துடுச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது பிறகாக அவர் ஜொலிக்கிறார். மற்ற இருவரை விடவும் இவரது ஆடைகள் ஜொலித்தன, வெள்ளை வெளியேறன மின்னியது என பார்க்கிறோம். ஏன்னா அவர் இறைவனது திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஏற்றுக்கிறார். கஷ்டத்தை ஓகே சாமி, நான் அதை ஏற்றுக்கிறேன், இனிமேல் ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயந்து ஓட மாட்டேன், இதை நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திருவுளத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட பிறகாக இது நடக்கிறது. சரிங்களா? இதன் பிறகாக என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சீடர்கள்? நாம் இங்கே கம்ஃபர்டபுளாக இங்கே இருந்துடலாமா, மலை மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, ஆளாளுக்கு ஒரு கூடாரம் அடித்து தங்கிடலாமாங்கும் போது இல்லை, அது தவறு, நாம் கீழே இறங்கி போகணும். சரிங்களா? இங்கேயே இருப்பது தவறுன்னு சொல்லி சீடர்கள் அழைத்து போகிறார். அப்போதுதான் வானத்திலிருந்து குரல் கேட்கிறது, இவர் என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாய், இவர் சொல்றதை இனிமேல் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் அங்கே கொடுக்கப்படுகிறது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு மாற்றம் நமக்கும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எப்போன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது, அவர் என்ன செய்தாரோ அதை கடைபிடிக்கிற போது, அவர் வழியை ஏற்றுக்கொண்டது போல என் வாழ்க்கையில நான் வழியை ஏற்றுக்கொள்ளுகிற போது சில மாற்றங்கள் உண்டாகும். எப்போ அப்படின்னா,
பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் அறிவுறுத்துகிறேன். கிறிஸ்துவனுடைய சிலுவையை பகைப்பவர்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அவர்கள் நிச்சயம் வாழ்வு பெறுவது போவது கிடையாது. மண்ணோடு அவர்கள் அழிந்து போவார்கள். அழிவே அவர்களுக்கு முடிவு. மண்ணகம்தான் அவர்களுக்கு வீடு. மண்ணகம் சார்ந்த விஷயத்தை தான் யோசிப்பாங்க. சற்று சிந்திச்சு பாருங்க. சரிங்களா? இப்படித்தான் வலி வேணாம், பிரச்சனை வேணாம், கஷ்டம் வேணான்னு நினைக்கிற மனுஷங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அவங்க மண்ணகம் சார்ந்த விஷயத்தை மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மண்ணில் மாத்திரம்தான் வாழ்றதுக்கு தகுதி. விண்ணகத்துக்கு போயிட முடியாது. 2ஆம் வசனம் சொல்லுது, நமக்கோ விண்ணகமே தாய் வீடு. அதை அடையணும்னா இங்கே நாம் பல பெயினை நாம் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். வலி வேதனைகளை ஏற்று தான் ஆகணும். அங்கிருந்து தான் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய உடலின் சாயலாக உருமாற்றுவார். கிறிஸ்து எவ்வாறாக உருமாறினாரோ அதுபோல நம்மையும் மாற்றுவார். இந்த அழிந்து போகிற உடலை மாட்சிமிக ஒரு உடலாக அவர் மாற்றுவதற்கான அனைத்து ஆற்றலும் அவரிடம் இருக்கிறது. ஆகையினால நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இறுதியாக இந்த வார்த்தை முடிது, ஆண்டவரோட நல்ல ஒரு உறவில் நிலைச்சு இருக்கணும். இதுதான் இன்றைய திருவழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம். சரிங்களா? ஒருத்தரோட நாம் நல்ல உறவு கொண்டு இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம இது இன்னும் அக்கறையோடு நடந்துப்பாங்க. நமக்கு வர கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுப்பாங்க. நம்ம வேதனைகளில் நமக்கு பங்காளியாக இருப்பாங்க. நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. வாழ்க்கையின் யதார்த்தத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம அழிஞ்சு போக விட மாட்டாங்க. ஆகையினால நாம் கடவுளோட அந்த உறவில் இருக்க கற்றுப்போம். சரிங்களா? வேற எதையும் பண்ண வேணாம். கடவுளோட ஆண்டவரோட நல்ல உள்ள உறவிலே நிலைத்திருங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. சரிங்களா? ஆண்டவரை வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அவர் வேற யாரோ நான் வேற யாரோ நினைக்க வேண்டாம். அனுதினமும் ஆண்டவரை தரிசிங்க. உள்ளத்திலிருந்து ஒரு வழிபாடை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இரு. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? மாதத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட நல்ல உறவு இருக்கா? டெய்லி ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கோன்னா அவரோட நல்ல உறவு இருக்கா? யோசனை செய்து பாருங்கள். சரிங்களா? ஆக நாம் டெய்லியும் ஒருத்தரோட பேசணும். அது நம்மளுடைய ஆண்டவராக இருக்கணும். இதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து, வலி நமக்கு என்ன கொடுக்கும்? வலி நிச்சயம் வலிமையை கொடுக்கும். எல்லாரும் சொல்லுவோம், வலி நிச்சயம் வலிமையை கொடுக்கும். வலியை விட்டு ஓடலாமா? ஓட. சிலுவை வேணாமன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். சரிங்களா? நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள் தானே. அப்போ நான் இயேசுவின் பிள்ளை அப்படிங்கிற உறுதியாக இருக்கிறோங்கிறத இந்த நேரத்தில் நாம் அறிக்கையிடுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாடலாமா? ஓகே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. திரும்ப பாடுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. திரும்ப பாடுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்திச்சு பார்ப்போம். நாம் எதை குறித்து அச்சப்படுகிறோம்? நம் வாழ்க்கையில் வருகிற வலி, வேதனை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், இவற்றின் போது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? வேண்டாம் என்று நினைப்போமா? இந்த பிரச்சனைகளை தப்பித்தால் போதும் என நினைப்போமா?
அப்போது என் மனநிலை எப்படி இருக்கும்? என் வாழ்விலே துன்பத்தை இறைவன் அனுப்புகிற போது, நம்மீது நம்பிக்கை வைத்து துன்பங்களை அனுப்புகிற போது, யோபுவின் மீது வைத்த நம்பிக்கையைப் போல நம்மீதும் இறைவன் நம்பிக்கை கொள்ளுகிற போது, ஏதோ சாத்தான் சோதிக்க அனுமதி கொடுக்கிற போது, என் பிள்ளை நிச்சயம் ஜெயிப்பான் என்று இறைவன் நம்புகிற போது, நான் அந்த வலி வேதனைகளை கண்டு பயந்து ஓடுவேனா? பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கிக் கொள்வேனா? சங்கடங்களை கண்டு பயப்படுவேனா? என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்வில் நிச்சயம் வலி உண்டு, வேதனை உண்டு, துன்பம் உண்டு, கலக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு. அப்போது நான் அதை எப்படி எதிர்கொள்வேன்? என் ஆண்டவர் எனக்கு பலம் தருவார். என் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு இதோ எனக்கு வலிமை தரும், ஆற்றலை தரும். என் ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார். கிறிஸ்துவை எவ்வாறு திடப்படுத்தினாரோ, திருச்சட்டங்கள் மூலமாக, இறை வாக்குகள் மூலமாக, எலியாவும் மோசேயும் வழியாக திடப்படுத்தியது போல என்னையும் திடப்படுத்துவார். கற்றுக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார். ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல எனக்கும் கற்றுக் கொடுப்பார். மகனே மகளே, நீ இப்படி இருக்கணும், இப்படி சந்திக்கணும், தைரியசாலியாக இரு, பயந்து ஓடாது, எது நேர்ந்தாலும் என்னை மட்டும் விட்டு விடாது, என்னோடு பற்றுறுதி கொண்டிரு, என் வார்த்தைகளே நிலைத்து நில், நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன், உனக்கான தகப்பனாக நான் இருக்கிற போது நீ ஏன் எனக்கான பிள்ளையாய் இருக்கக்கூடாது? உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேனே, அந்த உடன்படிக்கையிலிருந்து மீறாதே. உன் தகப்பன் நான், உன் அப்பா நான், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எதற்கும் அஞ்சாதே, தைரியமாயிரு, வலிமை கொள். வலி உனக்கு வலிமை தரும். வாழ்வில் வருகிற அனைத்து வழிகளையும் ஏற்றுக்கொள். திடகார்த்தமான ஒரு வாழ்க்கை இறைவன் உனக்கு கொடுப்பார். தைரியமான வாழ்க்கை இறைவன் உனக்கு தருவார். அச்சப்படாத திறமிக்க வாழ்க்கை இறைவன் உனக்கு தருவார். இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம். அன்பு இறைவா, ஆண்டவரே, தெய்வமே, இதோ இன்றைய நாளிலே சுவாமி நீர் சொன்ன வார்த்தைகள் எங்களது உள்ளத்திலே பதியட்டும் ஐயா. வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக நாங்கள் வாழ்வோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். வழியின் வழியாகவே ஒரு மனிதன் வலிமை பெற முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு வருகிற அனைத்து துன்பங்களையும் தைரியத்தோடு சந்திக்க எங்களுக்கு வரம் தாரும், எங்களுக்கு வரம் தாரும். வழிகள் வழியாக நாங்கள் வாழ்வு பெறுவோம். எங்களை ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக.